அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம +1 கெமிஸ்ட்ரியில் ஒவ்வொரு லெசன்ஸ்லையும் இருக்கிற கோல்டன் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கோல்டன் கொஷின்ஸ் அப்படின்னா இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கேட்கப்பட்ட கேள்விகள், அதில் கொஞ்சம் வரையறை செய்து ஒவ்வொரு லெசன் வைஸ் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த கோல்டன் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் எல்லாமே கலந்துருக்கு. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு பாடத்தில் பார்த்தீங்கன்னா மோல் எனும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய் அப்படின்றது ஒரு 3 மார்க் அல்லது 2 மார்க்காக கேட்கலாம். அதே மாதிரி சமான நிறை வரையறு, ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக. அதுக்கப்புறம் ஒரு கணக்கீடு இருக்குது, மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிற கணக்கீடு இருக்குது. ஸோ இது எல்லாமே கலந்த மாதிரி இதில் கொடுத்துருப்பேன். இப்போது இதை ப்ராக்டிஸ் பண்ணாவே போதுமா சார், பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, மொத்தம் இதில் 15 பாடங்களுக்கு மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 70 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 70 கொஷின்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக உறுதியாக பாஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் எடுக்கலாம். ஒரு 70 மார்க்ஸ் கொஷின்ஸ் நம்ம எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த 70 கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 30 அண்ட் அபோவ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளது. இன்னும் அதிகமான மார்க் வேணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் இல்லாமல் புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் 15 பாடங்கள், ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் எல்லாத்துக்குமே இதில் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாவே நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்கோரை நம்ம பெற முடியும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். இதனுடைய PDF லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி படிக்குமாறு அன்பு மாணவர்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.